கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 45:7 வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சங்கீதக்காரனை பார்த்து அவருடைய ஒரு சிநேகிதன் சொல்லுகிறார். சிநேகிதனோ அல்லது அவர்களுக்கு தெரிந்த ஒரு நபரோ சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நீர் நீதியை விரும்புகிற ஒரு தேவனுடைய மனிதன். அதனால் உங்களுடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிறோம் ஆனந்த தைலத்தினால் உம்மை நிரப்பி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன சோதனை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டேங்கிறீங்க. காரணம் என்ன? உங்கள் தேவன் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்க. நீங்கள் நீதி விரும்புகிறவர். அதனால தான் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் நீதி செய்தனாலும் உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் மாறாமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, உறுதியாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிப்பாருங்க. ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தோழரை பார்க்கில் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யும் போது உங்களை என்ன ஏன் செய்ய மாட்டாருங்க? பொறுமையா இருந்து பாருங்க. நீங்க ஒருபோது அவசரப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிப்பார். ஆனால் ஒன்று, நாம் நீதின் கிரியை மாத்திரம் செய்துட்டே இருக்கணும். நீதின் கிரியை என்னென்று உங்களுக்கு தெரியலையா? எசேக்கியேல் 18:6 நீங்க கீழே படிச்சு பாருங்க. இவனே நீதிமான் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டியல் படி நாம் ஜீவிக்கணும். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பசித்தவனுக்கு உங்க ஆகாரத்தை பங்கிட்டு கொடுக்கணுமா? ஏழை பார்த்து நம்ம உதவி செய்யணும் பாருங்க, அது ஒரு நீதி. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நிச்சயமாக உங்களை மகிழ்ச்சியாக மாற பண்ணுவார். இப்போது ஒரு வேளை நீங்கள் துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம், நிந்தை அவமானத்தோடு இருக்கலாம். என் மகனே, மகளே, பயப்படாத. நான் நிச்சயமாக உன்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிப்பேன் என்று தேவ ஆவியான உங்களை பார்த்து சொல்றாருங்க. சோர்ந்து போகாதுங்க. அவரை மாத்திரம் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்க. விசுவாசித்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. கிறிஸ்து உங்களையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம்